வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு வருடத்துக்கு முன்னாடி அடினியமில் அடுக்கு விதைகள் ஒரு 5லேருந்து 6 கலர் வந்து ஒன்றா கலந்து நான் வந்து விதைகள் கொடுத்தேங்க. விதைகள் கொடுத்தப்போ நான் தனித்தனியாக தான் கொடுத்துருந்தேன். இருந்தாலுமே ஒரே நாளில் நான் வந்து கொடுத்துருந்தேன். மொத்தமாக நமக்கு விதைகள் வந்து அப்போ ஹார்வெஸ்ட் பண்ணதுனால அதை நான் சேலுக்கு கொடுத்துருந்தேன். அதில் வந்து நானுமே விதைச்சிருந்தேங்க உங்கள் கூட சேர்ந்து. அதில் வந்து இப்போ ஒரு பூ வந்து வச்சுருக்குது. அது என்ன பூ வச்சுருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த பூ தாங்க பூத்துருக்குது. இன்றைக்கி காலையில் தான் மலர்ந்துருந்தது. எனக்கு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷம். இது அடுக்கு பூ அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லைங்க, இது வந்து சிங்கிள் பெட்டிலாக இருந்தாலும் சந்தோஷம்தான். ஏன்னா நமக்கு வந்து விதைகள் போட்டு வளர்க்கும் போது அது என்ன பூ பூக்குதுன்னு பார்க்குறது ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த தொட்டியில் நான் வந்து மொத்தம் வந்து 26 விதைகள் விதைச்சிருந்தேங்க. அதில் வந்து இப்போ வந்து 15 நாற்றுகள் வந்து இதில் இருக்குதுங்க. இதில் ஒரு நாற்று கூட காலையில் தான் வந்து அழுகி நான் எடுத்து போட்டிருக்கிறேன் பாருங்கள். மற்ற இதில் வந்து மற்ற 15 நாற்றுகளுமே நல்லபடியாக இருக்குது. நான் இந்த விதைகள் விதைச்சி வந்து ஒரு வருடம் கிட்டே ஆயிடுச்சுங்க. இதுவரை நான் வந்து ரீபாட் பண்ணலை. ஏன் அப்படின்னா தொடர்ந்து எங்களுக்கு நல்ல மழை தாங்க. இந்த ஒரு 3 வாரத்தில் ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து மழை குறைஞ்சிருக்கிறதால மழை குறைஞ்சிருக்குதுங்க. ஆனால் மழை இல்லாமல் இல்லை. நேற்று நைட்டு கூட நல்ல மழை தான். மழையும் இருக்குது, ஆனால் அதே சமயம் மதிய நேரங்களில் கொஞ்சம் வெயில் இருக்குதுங்க. இந்த வெயில் கொஞ்சம் இருக்கிறதே வந்து எங்களுக்கு நிறைய பூக்கள் வந்து வச்சுருக்குது. நிறைய செடிகளில் இப்போ வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது. பார்த்தாலே தெரியும். இதுக்கெல்லாமே நான் வந்து உரம் கூட கொடுக்கலங்க, அப்படியே தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே வந்து இப்போ வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது. இருந்தாலுமே தொடர்ந்து இப்போ வந்து அடுத்து மழை வரப்போகுதுங்க. மழையினால் திரும்பவுமே நமக்கு இந்த பூக்கள் எல்லாமே பாதிக்க தான் செய்யும். உதிர்ந்து நமக்கு அடுத்து ஜனவரி பிப்ரவரியில் தான் நல்ல பூக்கள் வைக்கவே ஆரம்பிக்கும். இந்த வெயில் இருக்கிறதுனால தாங்க நான் இதை 2 வாரத்துக்கு முன்னாடி ரீபாட் பண்ணலான்ட்டு எடுத்தது தான். அப்போ தான் இந்த மொட்டுகள் நான் வந்து கவனித்தேன். சரி, ஒரே தான் வந்து பூக்கள் வைக்கட்டும் அப்படின்னு தான் நான் விட்டுருக்குறேன். ஏன்னா நான் வந்து ரீபாட் பண்ணும்போது எந்த ஒரு செடியாக இருந்தாலுமே ஓரளவுக்கு மொட்டுகள் இது எல்லாமே கிளைகள் வெட்டிட்டு தான் வைப்பேன். இந்த நல்ல கிளைகள் வந்த செடி நம்ம திரும்ப கிளைகள் வெட்ட தேவையில்லைங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கிளை மட்டும் இருக்கிற இந்த மாதிரி செடிகள் எல்லாமே நான் வந்து ரீபாட் பண்ண கிளைகளை அறுத்துட்டு வச்சோன்னா நமக்கு நல்லா தழைச்சி வரும். அப்படிங்கிறதுனால வெட்டிட்டு வைக்கிறதுனால நான் இதை வந்து ரீபாட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். இதை நான் கண்டிப்பாக சீக்கிரமே ரீபாட் பண்ணுவேங்க. ரீபாட் பண்ணும்போது உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு நான் ரீபாட் பண்ணுறேன். இந்த தொட்டியில் இருக்கிற செடி பாருங்கள், நான் ஏற்கனவே இது வீடியோ போட்டிருக்கிறேங்க. இது வந்து ஒரு சிங்கிள் பெட்டல் தான் பாருங்கள். இது ஒயிட் சிங்கிள் பெட்டல். இதோட தாய் செடி வந்து அடுக்கு தான், அடுக்கு பூவோட விதை போட்டது தான். இது பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்கும். தாய் செடி எப்படி பூ வைக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு லைட்டு லெமன் எல்லோவில் வரும், அப்புறம் தான் இந்த மாதிரி ஒயிட்டாக மாறும். உள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பிள் பச்சை கலர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆப்பிள் க்ரீன் கலரில் ரொம்பவே அழகாக இருக்கும். இது பாருங்கள், பக்கத்திலே வந்து இன்னொரு நாற்று இருக்குது பாருங்கள். நானும் இதையுமே நான் வந்து மாற்றி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க, ஆனால் அப்படியே தான் விட்டுருக்குறேன். இதில் பாருங்கள் மொட்டு வச்சுருக்குது. இது வந்து அடுக்கு மொட்டு மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா நமக்கு பார்த்தா தெரியும், சிங்கிள் பெட்டலுக்கும் அடுக்குக்கும் வந்து உள்ள வித்தியாசம் வந்து தெரியும் கொஞ்சம். இது வந்து அடுக்காக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது இன்னும் ஒரு 2-3 நாளில் மலர்ந்துடும். இது எப்படி பூக்கள் மலருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து ஒரே விதை போட்டு கூட இது ரெண்டுமே வந்து ஒரே செடியிலேருந்து நம்ம போட்ட விதை தான், அடுக்கு பூவோட விதை தான். இது வந்து சிங்கிள் பெட்டலாக இருக்குது. இது அடுக்காக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதே மாதிரி தாங்க இதில் நம்ம வந்து இப்போ இருக்கிறது வந்து 15 நாற்றுகள் வரை நல்லா இருக்குது. இதை எல்லாமே நம்ம ரீபாட் பண்ணி வைக்கும்போது இதில் ஒவ்வொன்றும் பூக்கள் வைக்கும்போது சிங்கிள் பெட்டலோ அடுக்கோ நமக்கு மாறி மாறி தாங்க பூக்கும். எப்படி பூக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்களும் வந்து நான் இந்த விதைகள் கொடுக்குறப்போ விதைகள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சிலருக்கு பூக்கள் வச்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அடுக்கும் சிங்கிள் பெட்டலுமே பூத்துருந்ததுங்க. உங்களுக்கு என்ன கலரில் பூக்கள் வச்சுருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.